சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படம் இன்னொரு 4 நாள்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஓவர்சீஸ்ல முக்கியமா யுஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1 ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்துல பெட்டி அப்படிங்கிற ராம் சரண் அவர்களோட படம். அந்த படமே அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல இதுவரை எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கரை, பேட்ரியாட், 29 அப்படிங்கிற படம். இந்த படங்கள்லாம் எப்படி இதுவரையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 29 இந்த 2 நாளும் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து ஆறுயிரே அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முருகன் சாண்டி, அருண் பாரதி, பிரெண்டன் சாமுவேல், ரவி ஜோதி, அப்புறம் படித்தேன், பகிர்ந்தேன், ஃப்ளவர் கிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வசூலுக்குள்ள போயிடலாம். இந்த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, இந்தியாவில் 10,68,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 922 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 8,700 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 பில்லியனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மேபி பார்ப்போம் இந்த வீக்கெண்டை தாண்டும் போது கிடக்குதான்னு. மைக்கிள் அப்படிங்கிற படம் நேற்று 16வது நாள் இந்தியாவில் 3,63,00,000, டோட்டலா 57,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 488 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. த டெவில்ஸ் வியர் பிரதா 2 இந்த படம் நேற்று டே 9 இந்தியாவில் 2,49,00,000, 25 கோடியை கடந்திருக்கு இந்த படம் 9 நாள்ல. 259 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மார்டல் காம்பட் 2 இந்த படம் நேற்று 2வது நாள் இந்தியாவில் 2,96,00,000, 5,27,00,000 இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 17 மில்லியன் US டாலர்ஸ் 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு 160 கோடி கிட்ட வருது. ஸோ ஹாலிவுட் ஃபிலிம்ஸை பொறுத்தவரையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் முக்கியமாக நிறைய படங்கள் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. துரந்தர் 2 நேற்று 52வது நாள் இந்தியாவில் 1 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் தான் ஆக்சுவலா. 1,05,00,000, உலகம் முழுக்க 1,11,00,000, 1,793 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 250 கோடி பட்ஜெட். பூத் பங்களா நேற்று 23வது நாள் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 3,49,00,000, உலகம் முழுக்க 3,88,00,000, 189 கோடியே 93,00,000 இந்தியாலையும், 241 கோடி 28,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் நேற்று 9வது நாள் இந்தியாவில் 6,78,00,000, உலகம் முழுக்க 6,90,00,000, 75 கோடிக்கு மேல உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. மராத்தி, ஹிந்தியில ரிலீஸ் ஆன இந்த படம் 2 லாங்குவேஜிலுமே நல்ல கலெக்ஷன். 90 கோடி பட்ஜெட். அப்புறம் முந்தானேத்து வந்து கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் டே 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2,65,00,000, உலகம் முழுக்க 2,80,00,000, 2 நாள்ல இந்த படம் வந்து 4,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 60 கோடி கிட்ட. கேடி த டெவில் இந்த படம் நேற்று 10வது நாள் கர்நாடகாவில் 95,00,000, உலகம் முழுக்க 1 கோடி, 23 கோடியே 92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். யாராவது தொடர்ந்து கன்னட ஃபிலிம் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இவரோட ஃபில்மோகிராஃபியும் நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற அளவுக்கு இவர் அவ்வளோ பெரிய ஹீரோவா எனக்கும் தெரியல. ஒருவேளை இவருக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா, இல்ல பெரிய பட்ஜெட்டை போட்டு இவரை பெரிய ஹீரோவா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெடுறாங்களா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இந்த கணக்கு எனக்கு புரியல. ஸோ அப்புறம் திரிடம் அப்படிங்கிற மலையாள படம் டே 2 கேரளால 74,00,000, உலகம் முழுக்க 89,00,000, டோட்டலா 1,32,00,000 கேரளாலையும், 1,60,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். மம்மூட்டி, மோகன்லால் இணைந்து நடித்த பேட்ரியாட் படம் டே 9 கேரளால 80,00,000, உலகம் முழுக்க 1,20,00,000, 77 கோடியே 97,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடியே 86,00,000 இந்த படம் கேரளால மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். 2 பெரிய ஸ்டார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் வசூல் ரீதியா ஒரு தோல்வியை தான் தழுவ போகுது. முக்கியமா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி இந்த படம். ஸோ 21ஆம் தேதி வந்து திருஷ்யம் 3 வருது. மேபி அந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய கலெக்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் அந்த படம் பிரேக் பண்ணும்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் திருஷ்யம் 1 அந்த படம் முடியும் போது திருஷ்யம் 2 எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி திருஷ்யம் 2 ஜீத்து ஜோசப் எடுத்திருந்தாரு. இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி திருஷ்யம் 3 இருந்தாதான் உண்மையிலே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும்.
அப்படி இருக்குமா? இந்த படத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தனுஷ் அவர்களோட கரை நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 1,55,00,000, உலகம் முழுக்க 2,19,00,000, 27,91,00,000 தமிழ்நாட்டிலையும், 52,64,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் ரத்னகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய 29 அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 46,00,000, உலகம் முழுக்க 49,00,000, 82,00,000 தமிழ்நாட்டிலையும், 91,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. டே 1க்கும் டே 2க்கும் ஸ்லைட்டா ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. கண்டிப்பா டே 3 இதோட ஒரு பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலா இந்த படம் வீக் டேஸ்லயுமே பெரிய கலெக்ஷன் எடுத்தாதான், அதாவது ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்தாதான் கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமா அமையும். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு அட்வான்ஸ் புக்கிங்ல யுஎஸ்ஏ பிரீமியர் பிளஸ் டே 1ல $100K கடந்திருக்கு. கிட்டத்தட்ட 94,00,000. யுஎஸ்ஏ வீக்கெண்டு மட்டும் $139K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 1,31,00,000 இந்தியன் கரன்சி படி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் யுஎஸ்ஏல மட்டுமே. அப்புறம் பெட்டி இந்த படம் வந்து ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த படத்துக்கு இப்பவே யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே $208K கிட்டத்தட்ட 1,96,00,000, 2 கோடியை நெருங்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒவ்வொரு நாளும் ஒரு 50K 60K அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணாலே முடியும் போது 1 மில்லியன் 1.5 மில்லியனை தாண்டி போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய நாள் இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததா 2026 பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வசூல் பண்ண டாப் 10 வசூலை இப்ப பார்ப்போம். இதுல 10வது இடத்துல ஹாப்பி ராஜ் இருக்கு. 6,98,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களோட இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரிலீஸ் பண்ண மங்காத்தா படம் 15,95,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. 8வது இடத்துல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களோட கரை 27,91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7வது இடத்துல அபிஷன் ஜீவிந்த் அவர்களோட வித் லவ் 29,47,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா அவர்களோட படம் 6வது இடத்துல 34,69,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5வது இடத்துல LIK 37,54,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 4வது இடத்துல துரந்தர் 2 இருக்குங்க, 37,58,00,000. ஸோ 3வது இடத்துல கென் கருணாஸ் அவர்கள் முதலா ஹீரோவா நடிச்சு அவரே இயக்கி இந்த படம் வந்து யூத்து 53,10,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி 56,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தாய் கிழவி 64,86,00,000. ஸோ தாய் கிழவி தான் தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராசர்ல லீடிங்ல இருக்கு. ஸோ வரப்போற படங்கள் முக்கியமா இப்போ ஒரு 4 நாள்ல ரிலீஸ் ஆக போற சூர்யா அவர்களோட கருப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த 65 கோடிக்கு மேல வசூல் பண்ற தமிழ்நாடு கலெக்ஷன் கருப்பு மேபி அது பாசிபிள் இருக்கு அதை பிரேக் பண்றதுக்கு. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் இன்னும் 2 வாரத்துல ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த படம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் ஒரு 2-3 நாள்லயே இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணிடும். இது இல்லாம ஜெயிலர் 2 அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கு. வேற எந்த படம் தமிழ்நாட்டுல 100 கோடி வசூல் திரைப்படமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த 10 படங்கள்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது? அதாவது ஒரு தடவைக்கு மேல 2 தடவையோ 3 தடவையோ நீங்க எந்த படத்தை இந்த 10 படங்கள்ல பாத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஆனிவர்சரி மூவில நேரம் இந்த படம் வந்து 13 வருஷத்தை கடந்திருக்கு. ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். ஆனா கேரளால மட்டுமே 6,25,00,000, உலகம் முழுக்க 8,75,00,000, கிட்டத்தட்ட 90,00,000 கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 4 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.